ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 ஸ்பூன்ஸ் கீ ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அது நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி அது இப்போ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லா சைடும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 தக்காளியை நல்லா அரைச்சி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா பன்னீரில் கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சுவையான பன்னீர் மசாலா ரெடி.